Hello folks, welcome to another video. நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு ஃப்ரீ இண்டிகேட்டர் தான். ஐம் நாட் கோனா செல் எனிதிங். ஃப்ரீ இண்டிகேட்டர் தான். நான் வந்து இண்டிகேட்டர் விற்கிறவங்களுக்கோ இல்லை வேறு ஏதாவது மாடலுக்கோ எதிரான ஆள் கிடையாது. பட் இண்டிகேட்டர்ஸில் மூலமாக பை ஆர் செல் சிக்னல்ஸ் அந்த மாதிரியான ட்ரேடிங் மெத்தடாலஜிக்கு எதிரானவன். இருந்தாலும் நான் இன்றைக்கி சொல்ல போகிற இண்டிகேட்டர் வந்து அந்த மாதிரி எந்த ஒரு பை ஆர் செல் சிக்னல்ஸையும் உங்களுக்கு தரப்போகிறது கிடையாது. பட் அதர்வைஸ் இது வந்து உங்களோட ப்ரைஸ் ரீடிங் ஸ்கில்ஸை இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணுன்னு சொல்லி நான் நம்புகிறேன். பிகாஸ் நம்ம எப்பவுமே நமக்கு இருக்கிற பிரச்சனை என்ன, இல்லை எல்லாருமே ட்ரேடிங்கில் இருக்கிற மென்டார்ஸ், டெக்னிக்கல் அனாலிசிஸ் புக்ஸ், பெரிய எஸ்டாப்ளிஷ்டு ட்ரேடர்ஸ், டெக்னிக்கல் அனலிஸ்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறது என்ன, ஹையர் டைம் ஃப்ரேம் வியூலையும் ஹையர் டைம் ஃப்ரேம்லையும் ட்ரேட் பண்ணுங்கள், லோயர் டைம் ஃப்ரேமில் இருக்கிற நாய்ஸஸ் வந்து உங்களை பிரச்சனைக்கு உள்ளாக்கிடும் அப்படின்னு. பட் இந்த ஹையர் டைம் ஃப்ரேம்லேருந்து லோயர் டைம் ஃப்ரேமுக்கு வரும்போது நமக்கு இருக்கிற இஷ்யூ என்னென்னா, ஹையர் டைம் ஃப்ரேமோட வியூ வந்து நமக்கு மறந்துடுது அண்டு சிங்க்ரனைஸ் ஆகி கற்றுக்க முடியறதில்ல. ஃபார் எக்ஸாம்பிள், நமக்கு வந்து இப்படி ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் கேண்டில் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் சே திஸ் இஸ் அன் டவுன் க்ளோசிங் கேண்டில். இது லைக் தட். ஓகே, தட்ஸ் அ டவுன் க்ளோசிங் கேண்டில். இது ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது லெட்ஸ் சே திஸ் இஸ் அ 1 day கேண்டில். ஆனால் இது ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது ஒரே ஒரு கேண்டில் தான். ஆனால் லோயர் டைம் ஃப்ரேமில் மேபி லைக் 1 minute ஒரு 15 minute கேண்டில்ஸ் அந்த மாதிரிலாம் பார்க்கும்போது கேண்டில் ஓப்பன் தேர். ஸோ கேண்டிலோட பேசிக் அனாட்டமி உங்களுக்கு தெரியும். திஸ் இஸ் டவுன் க்ளோஸ் கேண்டில். ஸோ இது வந்து ஓப்பன், இது ஹை, இது லோ அண்ட் திஸ் ஒன் இஸ் அ க்ளோஸ். ஸோ இது எப்படி நடந்திருக்கும், இதோட ஆக்ஷன் லோயர் டைம் ஃப்ரேமில் ஓப்பன் ஆகி ஹை அண்ட் சம் ஆக்ஷன்ஸ் லைக் தட் அப் அண்ட் டவுன் மூவ்மெண்ட், ரிட்ரேஸ்மெண்ட், சம் நாய்ஸஸ், எக்ஸ்பேன்ஷன், வாட் எவர், அண்ட் கீழே வந்து கீழே இருக்கிற விக்கு லோ விக்கு யூஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த ஆக்ஷனை இந்த கேண்டிலோட சேர்த்து பார்க்குறதுல நம்ம கண்ணுக்கும் பிரெயினுக்கும் சிங்க்ரனைஸ் பண்ணுறதுல நிறைய விஷயங்கள் பிரச்சனைகள் இருக்கும். இந்த மாதிரி ஒரு டைம் ஃப்ரேம் மட்டும் கிடையாது. நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான டெக்னிக்கல் அனாலிசிஸ்ட் ஒரு மார்க்கெட் சயின்ஸை வந்து இந்த அல்காரிதத்தோட ஓவரால் ஃபங்க்ஷனை புரிஞ்சுக்கணுன்னா ஒரு டெய்லி கேண்டில் 4 hour எப்படி உருவாகுதுங்கிற விஷயங்கள் வந்து உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும். இல்லை 1 hour எப்படி உருவாகுது, 15 minute கேண்டிலாக அது வந்து எப்படி உருவாகிருக்கலாம், என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சரெல்லாம் உருவாக்கலாம், அண்டு யூ கோ டவுன் டு 5 minute அண்ட் 1 minute 3 minute வாட் எவர் யூ லைக் செகண்ட்ஸ் சார்ட் கூட. பட் இது எல்லாத்தையுமே ஒன்றா சிங்க்ரனைஸ் பண்ணி கற்றுக்கிறதுக்கு இந்த இண்டிகேட்டர் யூஸ் ஆகும். ஸோ வாட் இஸ் தட் இண்டிகேட்டர்? இட் இஸ் ஃப்ரீ இண்டிகேட்டர். உங்களோட ட்ரேடிங் வியூ சார்ட்ஸில் கோ டு ட்ரேட் இண்டிகேட்டர் செக்ஷன், சர்ச்சில் வந்து ஐசிடி, ஓகே, ஸ்பேஸ் விட்டு ஹெச்டிஎஃப் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா தர் மேபி லாட் ஆஃப் இண்டிகேட்டர்ஸ். அதில் குறிப்பாக ஐசிடி ஹெச்டிஎஃப் கேண்டில்ஸ் bracketக்குள்ள ஃபடி செடான் whatever his name is, you get the point. Okay, ICT HTF candles by ஃபடி செடான். ஓகே, இவரோடதை வந்து நீங்கள் ஸ்டார் மார்க் யூ கேன் ஃபேவரட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட இண்டிகேட்டர் ஸ்டாபில் வந்து ஃபேவரட்ஸில் வந்து அந்த இண்டிகேட்டர் வந்துடும். வாட் இஸ் த யூஸ் ஆஃப் திஸ் கேண்டில் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ ஷோ. ஓகே, இப்போ 1 day டைம் ஃப்ரேமில் நம்ம இருக்கிறோம். இப்போ வந்து இதை பேஸ் பண்ணி யூ மேக் சம் அனாலிசிஸ். மார்க்கெட் வந்து இட் இஸ் மேக்கிங் அ ஃபேர் வேல்யூ கேப் ஆர் வாட் எவர், மேபி வி கோ டவுன் டு 4 hours. நமக்கு வந்து இந்த ஆர்டர் பிளாக்குக்கு வந்த உடனே ட்ரேட் பண்ணலான்னு நீங்கள் ஐடியாலஜியில் இருக்கிறீங்க, வாட் எவர். ஓகே, திஸ் இஸ் அ 4 hour ஸ்விங் லிக்விடிட்டி இந்த இடத்துல மார்க்கெட் உருவாக்கியிருக்குது. இந்த மாதிரி மார்க்கிங் எல்லாம் நம்ம பண்ணிவிட்டு லோயர் டைம் ஃப்ரேம் மூவ் ஆக ஸோ லெட்ஸ் சே 1 hour மூவ் ஆகும்போது ஸ்ட்ரக்சர் ஸ்லைட்லி சேஞ்சஸ் அண்ட் 15 minute 5 minute இப்படின்னு லோயராக போக நம்மளோட ஃபோக்கஸ் என்ன ஆயிருன்னா, இது நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். எஸ், தேர் இஸ் அ ரெட் ஜோன் மார்க் பண்ணி வச்சுருக்கிறோம். ஆனால்
பேட்டர்ன்ஸையோ இல்லை வேறு ஏதாவது விஷயங்களையோ நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சு நீங்கள் ஏற்கனவே ட்ரேட் பண்ண பேட்டர்ன்ஸ் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி மேபி ரொம்ப டைம் எடுக்குதுன்னு வச்சுக்கலாமே. ஓகே, திஸ் 4 hour PDRA ஜோன்ஸுக்கு மார்க்கெட் வர்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. இங்கேயே கன்சாலிடேட் பண்ணிகிட்ருக்காங்க. மேபி ஒரு நாளே முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் ஓப்பன் ஆகும்போது many of them go straightly directly to the lower time frame. அந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது what they forget is ஹையர் டைம் ஃப்ரேமோட ஆக்ஷனை வந்து மறந்துடுறாங்க. கம்ப்ளீட்லி தே ஃபர்கெட் தட். அப்படி மறக்கும்போது என்ன ஆயிருன்னா, இங்கே இருக்கிற ஸ்ட்ரக்சரோட சேர்த்தி அந்த ஹையர் டைம் ஃப்ரேமை சிங்கர்னைஸ் பண்ணுறதுக்கு மைண்டு வேலை செய்யாத நாட்டிக்கு, வித் ப்ராக்டிஸ் யூ கேன் டூ தட். வேலை செய்யாத நாட்டிக்கு, புரிஞ்சிக்க முடியாத நாட்டிக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, லோயர் டைம் ஃப்ரேமில் இருக்கிற பேட்டர்ன்ஸுக்கு அடிமையாகி அதுலேயே ட்ரேடிங் ஐடியாலஜிஸை டெவலப் பண்ண ஆரம்பிச்சிருவோம். பட் திஸ் indicator ICT HTF candles by FADI, what this indicator does is it shows every single, for example, let me clear it. Okay, for example, இந்த இண்டிகேட்டரோட செட்டிங்ஸ்குள்ளே போனீங்கன்னா உன்னால் 6 ஹையர் டைம் ஃப்ரேமை வந்து ஒரே நேரத்தில் பார்க்க முடியும். ஸோ நான் இங்கே வந்து டேவும் வீக்கும் மட்டும் வச்சுருக்கிறேன். எக்ஸாம்பிள், நான் வந்து டேயில் மட்டும் ஒரே ஒரு கேண்டில் மட்டும் நான் சூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளுக்கு நான் புரிய வச்சிடுறேன். இது என்ன மாதிரி ஒர்க் ஆகுது, இதோட விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத புரிய வச்சார். இப்போது இந்த ஸ்ட்ரக்சரை சும்மா நீங்கள் பார்க்கும்போது டெய்லி கேண்டில் உங்கள் கண்ணுக்கு தெரியாது. ஆனால் அட் த சேம் டைம் நம்ம இந்த சைடில் வந்து ஒரு சிங்கிள் கேண்டில் மட்டும்தான் நான் இங்கே சூஸ் பண்ணிக்கிறேன். யூ கேன் சூஸ் மல்டிபிள் கேண்டில்ஸ் டூ. ஓகே, லைக் 3 candles 4 candles லைக் தட். ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு சிங்கிள் டெய்லி கேண்டிலில் நடந்த லோயர் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சரல் ஐடியாலஜிஸை யூ கேன் அப்சர்வ். ஓகே, நாட் ஜஸ்ட் ஒன் டைம் ஃப்ரேம். நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு 2 கேண்டில் டெய்லி கேண்டில்லையும் ஒரு வீக்லி கேண்டில் வேணும் அப்படின்னா இந்த வாரத்தோட கேண்டில் எப்படி பர்ஃபார்ம் ஆகிட்டுருக்குது அப்படிங்கிறத இப்போ நான் இங்கே வந்து இந்த ப்ளூ கலர் லைன், ரெட் கலர் லைன்ஸ் அண்டு இங்கே ஒரு பிளாக் கலர் லைன் போகுது. ஸோ இந்த ப்ளூ கலர் லைன் வந்து நீங்கள் இந்த கலர்ஸ் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அந்த இண்டிகேட்டரோட செட்டிங்ஸ்குள்ளேயே கீழே போனீங்கன்னா ட்ரேஸ் லைன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனில் நீங்கள் சூஸ் பண்ண போகிற எந்த ஹையர் டைம் ஃப்ரேம் கேண்டிலோட ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரேமா இல்லை லாஸ்ட் டைம் ஃப்ரேமான்னு கேட்கும். இப்போ மொத்தம் நீங்கள் 6 டைம் ஃப்ரேம் வந்து நீங்கள் வச்சுருக்கிறீங்கன்னு வச்சுக்கலாமே. ஸோ 6 டைம் ஃப்ரேமில் முதல் டைம் ஃப்ரேமோட ஓப்பன் ஹை லோ வந்து உங்களுக்கு சார்ட்டில் வந்து அதோட எக்ஸாக்ட் ஹை லோஸ் வந்து மார்க் பண்ணி காட்டணுமா. இப்போ எக்ஸாம்பிள், இந்த டே கேண்டிலோட ஓப்பனிங் ப்ரைஸ் ப்ளூ கலரில் இருக்குது. இங்கே தான் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிருக்குது. ஸோ double tap it. If I change this trace lines opens to orange, it will change to orange, right? You can see that. So இந்த மாதிரி க்ளோஸு ஹை லோவை வந்து ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரேம் இல்லை லாஸ்ட் டைம் ஃப்ரேம், இதை விட ஹையர் டைம் ஃப்ரேமோட வியூக்கு போகணும் அப்படின்னா இது வீக்லியோட ஓப்பன் இங்கே இருக்குது. ஓகே, இங்கே தான் வீக்லியோட ஓப்பன் ஆச்சு, வீக்லியோட லோ இங்கே இருக்குது, வீக்லியோட ஹை இங்கே இருக்குது. அண்ட் க்ளோசிங் ப்ரைஸ் இஸ் டிசைடட் ஆஃப்டர் திஸ் பர்டிகுலர் கேண்டில் இஸ் க்ளோஸ்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு பெரிய ஹையர் டைம் ஃப்ரேமோட சிங்கிள் கேண்டில்குள்ளே இருக்கிற லோயர் டைம் ஃப்ரேம் என்ன சொல்கிறது, லோயர் டைம் ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ஸ், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ஸ், மைக்ரோ ஃப்ளக்சுவேஷன்ஸ், இதெல்லாத்தையுமே புரிஞ்சிக்க முடியும். ஓகே, வேறு இண்டிகேட்டர்ஸில் பை செல் சிக்னல்ஸை விட இது வந்து ப்ரைஸை புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த இண்டிகேட்டரில் இருக்கிற செட்டிங்ஸை ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிவிட்டு இந்த லெக்சர் நான் முடித்தேன். திஸ் இஸ் ஜஸ்ட் அ ஃப்ரீ இண்டிகேட்டர் யூ கேன் அக்சஸ் இன் எனி ட்ரேடிங் வியூ பிளாட்ஃபார்ம். ஓகே, எனி ட்ரேடிங் வியூ அக்கௌண்ட் ரேதர். ஓகே, ஸோ எனி ட்ரேடிங் வியூ அக்கௌண்ட், ஃப்ரீ, ப்ரீமியம், வாட் எவர். ஓகே, திஸ் ஃப்ரீ. ஸோ இந்த இண்டிகேட்டரில் இருக்கிற செட்டிங்ஸில் as I said you can choose நான் வந்து 1 மினிட்டுக்கு போய்க்கிறேன். 1 மினிட் போயிட்டு யூ கேன் சூஸ் 6 டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸ். ஓகே, ஸோ 6 டிஃப்ரெண்ட் டைம் ஃப்ரேம்ஸ் அப்படிங்கும்போது நான் முதல்ல வந்து கொஞ்சம் லோயர் டைம் ஃப்ரேம் ஆக்ஷனான 15 நிமிஷத்தையும், அடுத்ததாக வந்து நான் வந்து ஒரு 1 மணி நேரம்,
அதுக்கு அடுத்தது ஒரு 4 மணி நேரம். இதில் எவ்வளோ கேண்டில்ஸ் வேணும்னு கூட நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். 10க்கு மேலேயும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தேர் இஸ் நோ லிமிட். பட் உங்களுக்கு நீங்கள் ரொம்ப லோயர் டைம் ஃப்ரேமில் இருக்கும்போது அது லிமிட்டெட் கேண்டில்ஸ் தான் ஷோ பண்ணும். ஸோ சூஸ் வைஸ்லி. ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து நான் வந்து டெய்லியில் வந்து ஒரு 2 கேண்டில்ஸ், இந்த மாதிரி நான் வந்து ஒரு 4 டைம் ஃப்ரேம், 5 டைம் ஃப்ரேம், இந்த மாதிரி நீங்கள் எத்தனை டைம் ஃப்ரேம் வேணால் சூஸ் பண்ணி ஒரே அடியாக இந்த 6 டைம் ஃப்ரேம்லேயும் 5 டைம் ஃப்ரேம்லேயும் மார்க்கெட் வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரக்சரை ப்ளே பண்ணிகிட்ருக்குது அப்படிங்கிறத யூ கேன் வாட்ச், அப்சர்வ், ஜேர்னல் பண்ணுறதுக்கு ரொம்ப முக்கியமாக இட் இஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் இண்டிகேட்டர். ஓகே, ஸோ இதில் இருக்கிற அடுத்த செட்டிங்ஸை வந்து நான் என்ன சொல்லணும்னா, இது வந்து கஸ்டம் டெய்லி ஓப்பன் ஃபார் மிட் நைட் வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் அண்டு நாஸ்டாக் கிரிப்டோஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்து மார்க்கெட் வந்து ஓப்பனிங் வந்து 18 தான் ஓப்பன் ஆகும். 18 மீன்ஸ் 24 ஹவர்ஸில் ஈவினிங் 6 PM 18 தான் மார்க்கெட்டோட ரியல் கேண்டில் ஓப்பனிங் இருக்கும். ஓகே, அதை வந்து மிட் நைட் ஓப்பனிங்க்கு நீங்கள் மாற்றிக்கலாம். ஓகே, மிட் நைட் ஓப்பனிங் ஆர் திஸ் இஸ் ஈக்விட்டி ஓப்பன், திஸ் இஸ் நியூஸ் டைம் எம்பார்கோ ஓப்பனிங். இந்த கலர்ஸ், இந்த பாடிஸோட கலர்ஸ், பார்டர்ஸ், விக்ஸ், இதோட கலர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதோட ஸ்பேஸிங், இங்கே இருக்கிறது எல்லாமே இது எவ்வளோ தூரத்தில் ஸ்பேஸ் விட்டு இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த இடத்துல ஸ்பேஸிங் யூ கேன் ப்ளே அரவுண்ட் இட். ஓகே, அண்ட் திஸ் ஒன் ரைட் தேர் இஸ் அ ஹையர் டைம் ஃப்ரேம் லேபிள் அண்ட் ரிமைனிங் டைம். ஸோ ரிமைனிங் டைம் அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த பர்டிகுலர் கேண்டில் இன்னும் முடிவடைகிறதுக்கு எவ்வளோ நேரம் இருக்குது. திஸ் இஸ் வெரி வெரி யூஸ்ஃபுல் ஃபார் பவர் ஆஃப் 3யோட ஃபங்க்ஷனை புரிஞ்சுக்கிறதுக்கு. ஏன்னா எப்போ உங்களுக்கு இந்த கேண்டில் 1 hour கேண்டில் ஆர் 4 hour கேண்டில் முடிவடை போகுதுங்க அப்படிங்கிற ஒரு ஐடியாலஜி இல்லை அப்படின்னா, திஸ் இஸ் ஷோயிங் செகண்ட்ஸ். ஓகே, நாட் மினிட்ஸ், செகண்ட்ஸ். இட் வில் அப்டேட். ஓகே, இன்னும் 20 செகண்ட்ஸில் 15 minute கேண்டில் முடிய போகுது. இங்கே வந்து 45 நிமிஷத்தில் 1 மணி நேர கேண்டில் முடிய போகுது. 3 மணி நேரம் 45 நிமிஷத்தில் இந்த 4 மணி நேரம் கேண்டில் முடிய போகுது. அண்ட் 7 hours 45 minutes ஃபார் அ டே கேண்டில் டு எண்ட். ஓகே, திஸ் கரண்ட் டைம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் இந்த இடத்துல பிளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபேர் வேல்யூ கேப் அண்ட் வால்யூம் இம்பேலன்ஸுக்கு தனியான கலர்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே 1 hour கேண்டிலில் ஐ சூஸ் சம் லைக் 10 கேண்டில்ஸ். ஏதாவது ஃபேர் வேல்யூஸ் இருக்குதா? கன்சாலிடேஷனில் இருக்கிறோமா? ஓகே, மேபி ஐ கோ லிட்டில் பிட் ஹையர். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா 4 hourல தேர் இஸ் அ ஃபேர் வேல்யூ கேப் ரைட் தேர் டினோட்டட் பை ப்ளூ கலர் பாக்ஸ். ரைட், இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் இருக்குது. இந்த ஃபேர் வேல்யூ கேப் யூ கேன் எக்ஸ்டெண்ட். இட் இஸ் பிளேஸ்ட் எக்ஸாக்ட்லி அட் த ரைட் ப்ரைஸ். ஓகே, அந்த கேண்டிலோட கரெக்டான ப்ரைஸில் தான் ப்ளேஸ் ஆகிருக்கும். ஸோ டோன்ட் worry about placing this boxes. You can choose a rectangular box, draw it right over that and extend it. That's your fair value gap, 4 hour fair value gap. If you have doubt, go to 4 hour time frame and there is your fair value gap. Okay, so இந்த மாதிரி fair value gaps, volume imbalances, இந்த மாதிரி விஷயங்களையுமே you can என்ன சொல்கிறது, கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டிக்கலாம். இந்த ட்ரேஸ் லைன்ஸ் ஆப்ஷன்ஸை பற்றி நான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு டைம் ஃப்ரேமாக இல்லை லாஸ்ட்டு டைம் ஃப்ரேமில் வந்து உங்களுக்கு ஓப்பன், ஹை, லோ க்ளோசஸோட லைன்ஸ், ரைட், அந்த லைன்ஸ் வந்து எந்த இடத்துல ஆரம்பிக்குது, ஹை எங்கே இருக்குது. இப்போ கரண்ட் ஆப்ரேட்டிங் கேண்டிலோட ஹையர் டைம் ஃப்ரேம் ஃபஸ்ட்டு கேண்டிலாக வச்சிங்கன்னா, இப்போ இதில் ஃபஸ்ட்டு கேண்டில் அப்படின்னு சூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா 15 minute ஹைஸ் அண்ட் லோஸ் வந்து வரும். இதுவே லாஸ்ட் கேண்டில்னு வச்சிங்கன்னா 1 weekோட ஹைஸ் லோஸ் அண்டு ஓப்பனிங் ப்ரைஸஸ் வந்து வரும். ஓகே, இது அண்டு ப்ரைஸ் லேபிள்ஸ் வந்து ப்ரைஸ் காட்டும். தட்ஸ் இட், ஹை லோ அதோட ப்ரைஸ் காட்டும். இப்போ கரண்ட் கேண்டில் இருக்கா, இந்த கரண்ட் கேண்டிலில் ஒன் மினிட் யூ see the price. ஓகே, ஹையோட ப்ரைஸ் வந்து 16624, ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து 166085848. இது வந்து இட்ஸ் மூவிங் பிகாஸ் த கேண்டில் இஸ் நாட் க்ளோஸ்ட். ஓகே, அண்ட் ஐ திங்க் தட்ஸ் இட். இதுதான் இதில் இருக்கிற மேஜரான. திஸ் இண்டிகேட்டர் வில் ஹெல்ப் யூ லேர்ன் மோர் திங்ஸ் அபவுட் ப்ரைஸ்.
ஓகே, சிங்கிள் கேண்டிலோட ஸ்ட்ரக்சருக்குள்ள ஹையர் டைம் ஃப்ரேம் கேண்டில் ஸ்ட்ரக்சருக்குள்ள லோயர் டைம் ஃப்ரேம் வந்து எப்படி ஆப்ரேட் ஆகுது? பிகாஸ் யூ டோன்ட் நீட் மூவிங் ஆவரேஜஸ். இஃப் யூ நீட் யூ கேன் யூஸ் இட். உங்களோட மெத்தட்ஸை பற்றி நான் எந்த விதத்துலையும் குறை சொல்ல போகிறது கிடையாது. தட் யூ வில் லேர்ன் ஓகே ஓவர் த டைம். ஓகே, தட்ஸ் ஃபார் another டாபிக். பட் இந்த கேண்டில் இந்த இந்த இண்டிகேட்டர் பற்றின இருக்கிற இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான். பட் இதை வச்சு நீங்கள் லேர்ன் பண்ணிக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது ரொம்ப நிறையா இருக்கலாம். ஓகே, நிறையா இருக்கலாம். யூ கேன் லேர்ன் அ சிங்கிள் கேண்டில்ஸ் அனாட்டமி ஸ்டெப் பை ஸ்டெப் யூஸிங் லோயர் டைம் ஃப்ரேம் சிக்னேச்சர்ஸ் அண்ட் ஆல் திங் லைக் தட். ஓகே, ஸோ ஹோப் தட் ஹெல்ப்ஸ். மறுபடியும் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் வீடியோவோட வந்து உங்களை எல்லாத்தையுமே பார்க்குறேன். அது வரைக்கும் ட்ரேட் சேஃப் அண்ட் ஸ்டே சேஃப். ஓகே, பை பாய்.